வடிவங்கள் அமைகின்ற போது சதுரமுகியினுடைய விரித்த வடிவங்கள் இவ்வாறு அமைகின்ற போது, இவ்வாறு என்று நான் குறிப்பிடுவது ஒன்றன் பின் ஒன்றாக சதுரங்கள் 4 சதுரங்கள் ஒன்றாக இருக்கும். சமாந்தரமாக ஒன்றன் பின் ஒன்றாக 4 சதுரங்கள் இருக்கும். இவ்வாறு அமைந்தால் நாங்கள் இலகுவாக எதிர்முகத்தை கண்டுகொள்ளலாம். எவ்வாறு சொன்னால், இந்த வினாவிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எதிர்முகங்களுக்கு ஒரே இலக்கங்களை வழங்குகின்றேன். உதாரணமாக இந்த முகத்திற்கு 1 என்று நான் எடுத்துக்கொள்கிறேன், இதற்கு 2 என்று போட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இதற்கு அடுத்ததாக அமைகின்ற இந்த முகம் 1 என்கின்ற இலக்கம் விடப்பட்ட இந்த முகத்திற்கு எதிர்முகமாக இது காணப்படும். நன்றாக கவனித்தீர்கள். ஒரே இலக்கத்தை ஏன் வழங்குகின்றேன்? எதிர்முகத்திலே இருக்கக்கூடிய இலக்கங்களுக்கு ஒரே இலக்கத்தை வழங்குகின்றேன். அவ்வாறு வழங்குகின்ற போது உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் 1 என்ற இலக்கம் முதலாவது இட்ட இந்த முகமும் அடுத்த 1 என்ற இலக்கம் இட்ட இந்த முகமும் எதிர்முகங்களாக இருக்கும். அதே போல 2 என்கின்ற இலக்கம் வழங்கப்பட்ட இந்த முகமும் இதற்கு எதிராக அமைய போவது இந்த முகமாக இருக்கும். இந்த 2 முகங்களும் எதிர்முகங்களாக இருக்கும். எனவே எஞ்சுகின்ற இந்த ஏனைய 2 முகங்களும் எதிர்முகங்களாக இருக்கும். ஏனைய 2 முகங்களும் எதிர்முகங்களாக இருக்கும். இவ்வாறு அமைகின்ற போது நீங்கள் இலகுவாகவே எதிர்முகத்தை காணக்கூடியதாக இருக்கலாம். இந்த வடிவத்தை மூடி ஒட்டுகின்ற போது சதுரமுகி பெறப்பட்ட பின்னர் எதிர்முகங்களிலே இருக்கக்கூடிய இலக்கங்கள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாகத்தான் இந்த வடிவத்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அதே போல இந்த வடிவத்தை கவனிங்க. இதற்கு ஒரு இலகுவான வழிமுறை இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், இந்த வடிவத்தை நாங்கள் மூடி ஒட்டுகின்ற போது ஒரு முகத்திற்கு எதிராக மெற்றிய முகம் எவ்வாறு அமைகின்றது, எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது சில வழிகளை கடினமாக இருக்கும். இதிலே இலகுவாக காணலாம். ஒரு முகத்திற்கு ஒரு பெட்டிக்கு அடுத்த பெட்டியிலே எதிர்முகம் இருக்கு. ஒரே நேர்கோட்டிலே அமையும். இன்னும் இலகுவாக சொல்லப்போனால் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4 முகங்களும் ஒரு நேர்கோட்டிலே அமைந்திருக்கும். 4 முகங்களும் ஒரு நேர்கோட்டிலே அமைகின்ற போது ஒரு பெட்டிக்கு அடுத்த பெட்டி ஒன்றுக்கொன்று எதிர்முகங்களாக இருக்கும். உதாரணமாக இந்த முகத்திற்கு எதிர்முகம் ஒரு பெட்டிக்கு அடுத்த பெட்டியாக இருக்கும். ஒன்று விட்டு ஒரு பெட்டியாக அமையும். ஆனால் இவ்வாறு அமைகின்ற போது நாங்கள் இங்கு பார்த்தது போல இங்கே பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால்